இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். புதுக்கோட்டை காரைக்காலில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடுமாறு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெறுவதை ஒட்டி இன்று மாலை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம். சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு கொறடா ஆணை. சல்லிக்கட்டு போராட்ட வன்முறை தொடர்பாக மதுரை தல்லாக்குளத்தில் நீதிபதி ராஜேஸ்வரன் நேரில் ஆய்வு. சசிகலாவை சந்திக்க பெங்களூரு செல்லவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அமைச்சர் பதவியில் இல்லாததால் அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு பன்னீர்செல்வத்துக்கு பொதுப்பணித்துறை அறிவிக்கை. மணப்பாறை அருகே ராயம்பட்டியில் சல்லிக்கட்டு, சீறி பாயும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தீவிரம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்திருப்பது சந்தேகம் என பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. மார்த்தாண்டம் அருகே மூடுந்தில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2 டன் நியாய விலைக் கடை அரிசி பறிமுதல். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துமாறு நடுவண் அரசுக்கு ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.